வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ நண்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் குடும்ப தலைவிகளுக்கு இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு இலவசமாகவே பிரிட்ஜ் வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மொத்தமாக 297 வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் இனி இலவசமாக பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நமது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அதிமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே 3 கட்டங்களாக பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ள அவர் தற்போது அதிமுக சார்பாக 297 தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டுள்ளார். அதன்படி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷனில் 1 கிலோ பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் இலவசமாக அளிக்கப்படும். அதேபோல மாநிலங்களுக்கான மத்திய நிதி பகிர்வை உயர்த்தி வழங்க வலியுறுத்துவோம். அதேபோல அரசு நிலங்களில் நீண்ட காலம் வசித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். மகளிர் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு ரூபாய் 25,000 வரை மானியம் வழங்கப்படும். அதேபோல 12வது படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும். சாதி வரி கணக்கெடுப்பை விரைந்து செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்த படிப்படியாக மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும் என்றும், கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், மீனவர்கள் உயிரிழந்தால் குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்றும், இளைஞர்கள் தொழில் தொடங்க ரூபாய் 25 லட்சம் வரை தொழில் கடன் வழங்கப்படும் என்றும், வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுபோன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.